ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ திருக்க மீனை வச்சு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குழம்பை எப்படி ரொம்ப சுவையாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ திருக்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து 1.5 கிலோ அளவுக்கு திருக்க மீன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அலசிக்கலாம். அலசிட்டு பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கிளறி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மீன் அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். நம்ம அலசிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மீன் ஸ்மெல் வரும். அதனால் அலசின உடனே நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து பெசரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வீட்டில் ஆட்டின செக்க எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கிடையாது, கொஞ்சம் நிறையாவே நல்லா சேர்த்துக்கங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பூண்டு புல் பார்த்திங்கன்னா ஒரு 20 பூண்டு புல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 7 பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். திருக்க மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்க்கும்போது நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனையாக கருவேப்பிலை இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக வந்து நல்லா நீளமாக வந்து இது நான் வந்து நல்லா பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். சின்ன தக்காளினா 3 தக்காளி அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளிங்க பாருங்கள் எப்படி குழஞ்சி வந்துட்டு நான் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து இது கூட எண்ணெயிலே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் எண்ணெயிலே. அப்போ தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு அந்த வந்து கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 1 சேர்த்துட்டேன். டோட்டலாக வந்து 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேணாம்னா இப்போ வந்து மிளகு, சீரகம், பூண்டு இது 3ஐயும் வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு உரப்பெல்லாம் உங்கள் சுவைக்கு ஏற்றாப்புல கூட்டிக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம திருக்க மீனை வந்து அதில் சேர்த்துடலாம். இப்போ மற்ற மீன் மாதிரி நம்ம வந்து சேர்த்த உடனே ஆஃப் பண்ண தேவையில்லை. திருக்க மீன் கொஞ்சம் வேகணும். அதனால் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து இறக்கிடலாம். இப்போ மீன் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு வந்து நல்லா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ ரொம்ப சுவையான சூப்பரான திருக்கை மீன் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கணும்னா அருமையான குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.